நம்ம வீட்டு 7 டேஸ் ரோஸ் செடியில் நிறைய பூ பூத்திருந்தது. பூ பூத்து உதிரவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட இந்த பிள்ளைங்க 2 பேரும் பறித்து வைக்கல. ஏண்டி பூ பறித்து வைக்க மாட்டீங்களா, இத்தனை பூ பூத்துருக்கே அப்படின்னு திட்டங்காட்டி சன்சி வந்து சரி வச்சுக்கிறேங்கம்மான்னு வந்துட்டா. திட்டுனா அதை சன்சி கேட்டுக்கிட்டாவது அவள் வந்து வச்சுக்க வருவா. ஆனால் அந்த சுகஸ்தி இருக்கா பாருங்க, எங்கே பூ பூத்தா என்ன, நானெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே தான் இருப்பா. பிடிச்சி வச்சு விட்டா தான் ஆச்சு. இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு நைட் செஞ்ச சாதம் நிறையா இருந்தது. அதனால் பழைய சாதம் உப்பு போட்டு தயிர் ஊற்றி கரைச்சிட்டேன். அதை கடைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாய் எல்லாம் தாளித்து வச்சுட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு பச்சைப்பருப்பு குழம்பு, ரசம், முட்டைக்கோஸ் வந்து முட்டை போட்டு வணக்கின பொரியல். இன்னைக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் போடலை. அதுக்கு பதிலாக முருங்கைத்தலை சூப் வந்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரக மிளகெல்லாம் தட்டி போட்ட முருங்கைத்தலை சூப்பு பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்கூலுக்கு அப்படியே கொடுத்து விட்டுட்டேன். இன்னைக்கு வச்ச இந்த பச்சைப்பருப்பு குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பருப்பு போட்டு 2 முறை கழிஞ்சி எடுத்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுட்டு இது எல்லாமே தாளிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தா போதும். வேக வச்சிருந்த பருப்பு கூட தாளிச்ச பொருள் மல்லித்தலை சேர்த்து கடைஞ்சி எடுத்துட்டோம்னா டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இந்த 4க்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்.